மேகதாது அணை பணியை கர்நாடக அரசு தொடங்கிய நிலையில் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி, அதே போல சிவகுமார் உள்ளிட்டவர்கள் அமைச்சர் என் ஆனந்தை சந்தித்திருக்கிறார்கள், நீர்வளத்துறை அமைச்சரை. இந்த சந்திப்பு என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு சுமார் 30 நிமிடங்கள் வரை நடைபெறும் என கூறப்படுகிறது. சுமார் 5 நிமிடங்களாக இந்த சந்திப்பு என்பது இருவரும் சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக இந்த காவிரி குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதை தடுக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழக அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் சட்டப்பேரவையில். அதை பாமக ஆதரித்தது சட்டப்பேரவையில். ஆகவே அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக காவிரி குறுக்கே அணை கட்டக்கூடிய கர்நாடக அரசிற்கு எதிராக இங்கு வலுவான ஒரு எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று பாமக தற்பொழுது அமைச்சர் என் ஆனந்தை வலியுறுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு 4 நாட்களாகவே தமிழ்நாடு முழுவதும் காவிரி எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த காவிரி படுகை முழுவதுமாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அன்புமணி ராமதாஸ் விவசாயிகள் பொதுமக்களிடையே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த தகவலை அமைச்சர் என் ஆனந்திடம் கூற வந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். மறுபுறத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பெருக்குவது, அதே போல மற்ற ஆறுகள், பாலாறு உள்ளிட்ட ஆறுகள் இருக்கிறது. ஆகவே இந்த ஆறுகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பலப்படுத்துவது, அங்காங்கே தடுப்பணைகள் கட்டுவது, மற்ற ஆறுகளிலும் தண்ணீர் வீணடிக்காமல் அது கடலில் கலக்காமல் அதை காப்பாற்றுவதற்காக தண்ணீரை காப்பாற்றி தடுப்பணைகள் மூலமாக தேக்கி வைத்து விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்தும் பேசுவதற்காக வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். மறுபுறத்தில் தமிழக வெற்றி கழக கட்சியுடைய பொதுச் செயலாளராக ஆனந்த் இருக்கிறார். ஆகவே இருவரும் சந்திக்கும் பொழுது வெறும் மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசுவது என்பது ஒருபுறம் கூறப்பட்டாலும், மறுபுறத்தில் அரசியல் பேசுவது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் இருவரும் அரசியலும் பேசுவார்கள். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறினாலும், மக்கள் பிரச்சனைகள் குறித்த சந்திப்பு என்று கூறினாலும், அரசியல் பேசாமல் 2 கட்சிகளுடைய தலைவர்கள் சந்திப்பு என்பது இருந்ததாக வரலாறே கிடையாது. அந்த வகையில் ஒரு தமிழக வெற்றி கழக அரசு என்பது அரசாக தமிழ்நாடு அரசை நடத்தி வருகிறார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளராக அமைச்சர் ஆனந்த் இருக்கிறார். ஆகவே அமைச்சர் ஆனந்தும் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணியும் உடைய இந்த சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுகவுடைய கூட்டணியில் இல்லாமல் அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்து பாமக என்பது வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்திப்பு என்பது அன்புமணி ராமதாசுடைய இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் பக்கம் பாமகவுடைய காத்து வீசுகிறதா என்று அரசியல் ரீதியாக அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பார்க்கப்பட்டாலும், அடுத்தடுத்த கட்டங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாக பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து மற்ற அரசியல் கட்சிகள், பெரும்பான்மையான திமுகவுடைய கூட்டணியில் இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் தாவேகா பக்கம் வந்துவிட்டார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் வந்துவிட்டது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி இன்னமும் வராமல் இருக்கக்கூடிய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் ரீதியாக காய் நகர்த்துகிறதா தாவேகாவிடம் வருவதற்காக என்ற கோணத்திலும் இந்த சந்திப்பை பார்க்கலாம். ஆகவே 2 அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய சந்திப்பாக தான் இதை பார்க்கப்படுகிறது. என்றால் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் எதிலும் நேரடி சந்திப்பில் ஈடுபடுவதில்லை. புசி ஆனந்த், அதே போல அமைச்சர் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களெல்லாம் சந்தித்து பேசியதுக்கு பிறகாதான் முதலமைச்சரும் தவகவுடைய தலைவருமா இருக்கக்கூடிய விஜய்க்கு அடுத்த கட்டமாக இந்த தகவலை கூறுகிறார்கள். ஆகவே இந்த சந்திப்பு என்பது நேரடியாக காய் நகர்த்தலா, தவேகாவிடம் பாமக நகர்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழலாம். என்றால் பொதுமக்கள் குறித்த கோரிக்கைகள் ஒருபுறம் வைத்தாலும், பலமான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்காக தாவேகா தொடர்ச்சியாக முயற்சி எடுத்து வருகிறது. அந்த வகையில் தாவேகாவுடைய கூட்டணியில் இடதுசாரிகள் நேரடியாக நாங்கள் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று கூறியிருந்தாலும், ஐயுஎம்எல் தாவேகாவிடம் வந்துவிட்டது, காங்கிரஸ் வந்துவிட்டது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துவிட்டது. ஆகவே இப்படி இருக்கக்கூடிய வகையில் பாமகவும் அந்த கூட்டணியில் சேர்ப்பதற்கு தாவேகா முயற்சி செய்வார்கள். என்றால் அது ஒரு அரசியல் இயற்கையாகவே பார்க்கப்படும். என்றால் ஒரு கட்சியை எங்களுடைய கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பது அரசியலுடைய இயற்கை. அது சாதாரணமாக ஒரு நடைபெறக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கும். ஆகவே இந்த சந்திப்பிலும் வாருங்களே கூட்டணிக்கு என்று அமைச்சர் ஆனந்த் கூறுவது, அமைச்சர் ஆனந்தாகவும் அதே போல
தாவேக்காவுடைய பொதுச் செயலராகவும் அமைச்சர் ஆனந்த் அழைப்பு விடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை அன்புமணி ஏற்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இதில் அரசியல் பேசுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. காவிரி விவகாரம், விவசாயிகள் விவகாரம், நீர்பிடிப்பு பகுதிகளில் தூர்வாருவது, அதே போல ஆற்றுகள், பல்வேறு ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் கடலில் கலக்காமல் தடுப்பணைகள் கட்டி தடுத்து விவசாயிகளுக்கு கொடுப்பது என மக்கள் பிரச்சனையை பேசினாலும் அரசியலும் பேசுவார்கள் என்பது உறுதியான ஒரு விவகாரம். இருந்தாலும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கேட்கலாம். செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கேட்கும் பொழுது இது மக்கள் முழுவதுமாக மக்கள் பிரச்சனை சார்ந்த சந்திப்பு மட்டுமே என்று கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனாலும் இரண்டு கட்சிகளுடைய பாமகவுடைய தலைவர் சந்திக்கிறார், தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் சந்திக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இருவரும் சந்திக்கும் பொழுது அரசியல் பேசவில்லை என்று கூறினால் அது சரியாக இருக்காது. அரசியல் பேசுவார்கள். இருந்த போதிலும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அதை கடந்துதான் விடுவார்களே தவிர நாங்கள் இதை பேசினோம் என்று செய்தியாளர் முன்னிலையில் கூறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.